ஜனநாயகனுக்கு எதிர்க்க பராசக்தி வருது, வந்தா என்ன ஆகும், அதாகும்ன்றதெல்லாம் பேசல. ஆனால் அவரோட படத்தை எதிர்த்து நீங்கள் எல்லாம் பண்ணீங்க, பாலிடிக்ஸ் தான் பண்ணீங்க. அந்த ஆள் படம் வரவே இல்லை. அவர் அவர் முகத்தை மக்கள் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த படத்துக்கான கர்மா உங்களை என்ன பண்ணணுமோ அதை வச்சு செஞ்சிச்சு. ஒரு படத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த படத்தில் நடிச்ச நடிகருக்காக தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. விஜய்க்கு வந்து எல்லா ப்ரொடியூசரும் எல்லா படத்துக்காரங்களும் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மட்டும்தான் படத்தை விடுவேன்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மாதிரி ஸ்க்ரீனை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கள் படம் தான் விடுவோம், எங்கள் படம் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்தி திணிப்பு அந்த திணிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது. புரிதுங்களா? எல்லா மக்களையும் வாழ விடணும், எல்லாத்தையும் சம்பாதி வைக்கணும், எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக பார்க்கணுன்றது தான் என்னோட ஃபீட்பேக்கு. பராசக்தி versus ஜனநாயகம். வந்த படமும் வராத படமும் இல்லை. எனக்கு என்னன்னா, ஜனநாயகனுக்கு எதிர்க்க பராசக்தி வருது, வந்தா என்ன ஆகும், அதாகும்ன்றதெல்லாம் பேசல. ஆனால் அவரோட படத்தை எதிர்த்து நீங்கள் எல்லாம் பண்ணீங்க, பாலிடிக்ஸ் தான் பண்ணீங்க. அந்த ஆள் படம் வரவே இல்லை. அவர் முகத்தை மக்கள் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த படத்துக்கான கர்மா உங்களை என்ன பண்ணணுமோ அதை வச்சு செஞ்சிச்சு. அவர் படம் வராமையே அவர் கூட நீங்கள் மோதாமையே தோற்று போயிட்டீங்க. அதுதான் ரியாலிட்டி. என்ன படம் நீங்கள் சொல்ல வந்தீங்களோ அது ரியாலிட்டி நீங்கள் சொல்லியிருந்தால் மேபி நல்லா இருந்திருக்கும். பட் அதுலேயுமே நிறைய வரலாற்று பிள்ளைகள் உள்ள ஒரு படமாக எடுத்து வச்சுக்கிட்டு, முதல் பாதி ஃபுல்லாக கிரிஞ்சாக எடுத்து வச்சுக்கிட்டு, ரெண்டாம் பாதி ஃபுல்லாக பொய்யா எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த படம் ஓடலைன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? சக்ஸஸ் மீட் காலையில் வைக்கிறாங்க, சாயந்தரம் அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டு படம் விஜய் ஃபேன்ஸால் ஓடலைன்னு பேட்டி கொடுக்குது. அப்போ அது உண்மையா, இது உண்மையா? அப்போ நீங்கள் இது உண்மைனா அப்போ சக்ஸஸ் மீட்டாக நடத்தலைன்றது போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அப்போ ஆர்கானிக் வியூஸ்ன்னு சொன்னதெல்லாம் போய் தானே. கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரொபகேண்டா மூவி தான் தலைவர். அரசியல் சார்ந்த ஒரு ப்ரொபகேண்டா மூவி தான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தெலுங்கு பேசுவாங்க, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற ஒரு இந்தி ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு தமிழ்காரனாக இருப்பான். எம்ஜிஆரை காட்டில், காமராஜரை காட்டில், இந்த இந்தி போராட்டத்துக்கு எதிராக இந்த பெரியாரை காட்டில், நெடுஞ்செழியனரை வந்து முக்கியமானவராக காட்டில், அப்புறம் கருணாநிதி வந்துட்டு அந்த ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்போ அச்சடிச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து கலைஞருக்கு ஒரு வசனம் வச்சு கலைஞரை பூம் பண்ணுறதுக்கு எதுக்கு? அண்ணாதுரையை வந்து நிறைய இடங்களில் கட் பண்ணியுமே அண்ணாதுரையை நீங்கள் பெருசாக அண்ணாதுரை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் சார்ந்த மாதிரி. இந்த போராட்டம் வந்து முழுக்க மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட போராட்டம் தலைவா. இதில் எந்த கட்சியுமே கிரெடிட் திருடவே முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான். பட் இதை வந்து ஒரு அரசியல் சாயம் போச்சு ப்ரொபகேண்டாவாக மாற்ற முயற்சி பண்ணுறதுக்கு எதுக்கு? விஜய்க்கு வந்து எல்லா ப்ரொடியூசரும் எல்லா படத்துக்காரங்களும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா விஜய் படம் ஒன்று வந்துச்சுன்னா அந்த 10 நாள் லீவில் விஜய் படம் தான் இருக்கும். ஸோ மாஸ் கலெக்ஷன் வரும். தலைவர் வந்து விஜய் வந்து இன்றைக்குன்னு இல்லை, நீங்கள் என்னைக்கு விட்டாலும் அது பொங்கல் செலிப்ரேஷன் தான். மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஏன்னா அது கடைசி படம். ஆனால் விஜய் வராது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு விஜய் படம் வராது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவருக்கு தேங்க் பண்ணும் எல்லாருமே. அதனால மற்ற படங்கள் விட்டவங்க எல்லாருமே காசு சம்பாதிப்பாங்க. அவங்களும் ப்ரொடியூசர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்க படங்களும் ஓடும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். புரிதுங்களா? எல்லாருமே இங்கே ஈக்குவலாக சம்பாதிக்கணும். நான் மட்டும்தான் படத்தை விடுவேன்னு சொல்லிட்டு ரெட் ஜெயின் மாதிரி ஸ்க்ரீனை பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கள் படம் தான் விடுவோம், எங்கள் படம் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்தி திணிப்பு அந்த திணிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது. புரிதுங்களா? எல்லா மக்களையும் வாழ விடணும், எல்லாத்தையும் சம்பாதி வைக்கணும், எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக பார்க்கணுன்றது தான் என்னோட ஃபீட்பேக்கு. இல்லை ப்ரோ, நல்ல படங்கள் வரட்டும். இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, அருமையான படம், சின்ன பட்ஜெட் தான், ஆனால் கதை வேணும். மக்களுக்கு வந்து நல்ல கதைகள் கொடுத்தீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் ஆஸ்காருக்கு போயிருக்கு. அப்படின்ட்டு இருக்கிறப்போ நல்ல கதைகள் நல்ல படங்கள் கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. புரிதுங்களா? அதனால வந்து நம்ம வந்து எல்லாருமே வாழ விடணுங்க. நான் தான் பண்ணுவேன், நான் தான் சொல்லிட்டு ரூல் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. புரிதுங்களா? அதான் விஷயம். விஜய் சார் வந்து பொறுமையாக வருவார், கண்டிப்பாக வராது. மக்களே ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. அந்த டைம் தான் நமக்கு பொங்கல். இந்த தடவை நமக்கு டிசப்பாயின்மெண்ட்டான பொங்கல் தான். அது ஒரு நார்மல் படம் தான். கேசரி தெலுங்கு ரீமேக்கு நாங்கள் ட்ரைலர் வந்தோன்னே தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி வச்சுட்டு எதுக்கு அவள் ஐப்புன்னு கேட்டீங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு சென்சார் கொடுக்கறதுக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயும் மேல்முறையீடு பண்ணுது சுப்ரீம் கோர்ட் சென்சார் போர்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு முனைப்பாக செயல்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு படத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த படத்தில் நடித்த நடிகருக்காக தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. அது பொங்கல் லீவில் வந்தால் வராமல் தடுத்துட்டோன்னா அதோட வசூலை தடுத்துடலாம், அவரோட கடைசி படம் ஃபேர்வெல் இல்லாமல் ஆக்கிடலான்ற ஒரு பிம்பத்தில் இருக்காங்க. பட் அவங்க பண்ணதே வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி தான். ஸோ அது என்னைக்கு வந்தாலும் ட்ரை மந்தான பிப்ரவரியில் வந்தால் கூட அது என்ன கலெக்ட் பண்ணுமோ அதோட 2 மடங்கு அதிகமாக கலெக்ட் பண்ணும். ஆமாம் மக்களுக்கு இப்போ மக்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, பொங்கலுக்காக அவங்க காத்திருந்தாங்க அந்த படத்துக்கு, வரலன்னா அவங்களுக்கு அந்த கோவம் வரும்ல. இந்த கோவம் எங்கே போகணும்? ஆப்வியஸ்லி கேள்வியாக தான் போகும், எதுக்கு இந்த படத்தை தடை பண்ணணும். ஆப்வியஸ்லி அது நடக்கும். ஆரம்பிக்கிறது முதல் படம் இந்த வருஷம் பார்த்ததுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு படமாக தான் பார்த்துருக்கேன். வருத்தத்துக்குரிய தான். இந்த படமும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மேபி ஜனநாயகன் வந்து மறுபடியும் மாஸ்டர் படம் வந்தப்போ எப்படிலாம் ஒரு இது பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த படம் பண்ணுமான்னு தெரியல. பட் இந்த வருஷமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தெளிவாக. எல்லா படமே எந்த படம் வரது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு ஒரு பயத்தோட தான் தியேட்டருக்குள்ளே போகிறேன். அந்த பயம் எப்போ போகும்னு தெரியல. ரேஸே இல்லை தெளிவா, நான் சொல்கிறேன் ரேஸே இல்லை. எல்லாமே வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தான் படத்தோட குவாலிட்டியும் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ ரேஸ் விடுற அளவுக்கு இன்னும் படம் வரல. பொங்கல் மாதிரியே இல்லை, செலிப்ரேஷன் மாதிரியே இல்லை. தலைவன் இல்லைனாவே அது ஒரு மாதிரி தான். ஆப்வியஸ்லி அது இல்லைன்னொடனே அந்த ஃபீலே இல்லை.